ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன எஸ்எம்ஆர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரிசல்ட் இப்போ நம்ம எந்த ஒரு ஒர்க்கு செய்யும் போதும் சரி, எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறோன்னு நான் 40,000 ரூபாய்க்குள்ளார ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சனிக்கிழமை வாங்க போகிறேன், காலையில் 11 மணிக்கு கடைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரிசல்ட். இல்லை நான் மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அது நடக்காது. அதே மாதிரி நான் இப்போ வருகின்ற பொதுத் தேர்வில் 12th பொதுத் தேர்வில் மார்ச் 2026 அக்கௌண்டன்சியில் 80 மார்க் வாங்க போகிறேன் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரிசல்ட். இல்லை நான் 12th பப்ளிக் எக்ஸாமில் நான் மார்க் வாங்குவேன் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரிசல்ட் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நமக்கு ஒரு கோல் இருக்கணும், அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இருக்கணும், அந்த கோல் மெஷரபுளாக இருக்கணும், அதாவது அளவீடு செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மெஷர் பண்ணி நம்மளுடைய திட்டத்தை போட்டோம்னா அது அட்டைனபிள் அப்படிங்கிறது விஷயம். நன்றி.